Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஓகேவா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்னைக்கு நீங்களும் நானும் சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவங்க மதுரையை சுற்றி 45 கிராமங்கள்ல இருந்து ஒன்றா சேர்ந்து 25 கிலோமீட்டருக்கு அன்னைக்கு அவங்க வந்து வேலை பார்த்து நேற்றுக்கு பார்க்கல அவங்க வந்து வயக்காட்டுக்கு போகல கூலி போகுது எல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து ஒன்று ரெண்டு பேரில் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. 25 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. பின்னாடி லாரி பஸ்ஸு டூ வீலர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷுவல்ஸை பார்த்துக்கிட்டு எல்லாருமே நேற்றுக்கு ஒரு செகண்ட் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. யார் இவங்க, எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்காங்கங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதுக்கான பதில் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த மக்கள் இங்கே தான் இருக்காங்க. இவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு கீழே டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெட்டல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மெட்டலை வந்து நம்ம தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கம்பெனி இருக்காங்கல்ல, அதோட பேரண்ட் கம்பெனியான வேதாந்தா அவங்களோட குரூப்ஸில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த ஏலத்தில் எடுத்ததுனால இந்த டங்ஸ்டனை மைன் பண்ணி எடுக்க போறாங்களா, அதனால இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 45 கிராமங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே தோண்டி அங்க இருக்கக்கூடிய டங்ஸ்டன் எடுக்க போறாங்க. இங்க இருக்கிற மக்கள் எங்களோட ஊரை விட்டுருங்க, எங்களோட கிராமங்களை விட்டுருங்க, இங்க டங்ஸ்டன் நீங்க எடுக்கிறேன்னு சொல்றப்போ ஊரை உள்ள போட்டு வெளியே எடுக்க போறீங்க. அப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எங்க போவோம்? இங்க விவசாயம் இருக்குது. விவசாயம் எங்களெல்லாம் நீங்க மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இங்க வந்து கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பழைய சிவன் கோவில், குடவரை கோவில் இருக்குது. கேவ் டெம்பிள்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது. அதெல்லாம் மட்டும் இல்லாம பாண்டியர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட குகைகள் இருக்குது. 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வட்டெழுத்துன்னு சொல்லப்படக்கூடிய தமிழோட சான்றுகள் இங்க இருக்குது. செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குகைகள் இருக்குது. சமணர்களுக்கு உருவாக்கப்பட்ட படுக்கைகள் இருக்குது. எல்லாம் தமிழோட வரலாறு இந்த இடத்துக்குள்ள நிறைய புதைஞ்சிருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமா இங்க உயிரினங்கள் இருக்குது. சாதாரண உயிரினங்கள் கிடையாது. 7 தொடர்மலைகள் மரங்களோட இருக்குது. 200 நேச்சுரல் ஃபவுண்டெயின்ஸ், இன்னைக்கு தண்ணிக்கு எல்லாரும் அல்லாடிட்டு இருக்கோம். 200 நேச்சுரல் ஃபவுண்டெயின்ஸ், 200 நேச்சுரல் ஃபவுண்டெயின்ஸ் ஊற்றுகள் இந்த மலைக்குள்ள இருந்துட்டு இருக்குது. 72 குளங்கள் இருக்குது. 275 பறவைகள் இருக்குது. அவுல்ஸ், ஆன்டீட்டர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் 48 ஸ்பீசிஸ் இருக்குது. ஃபாக்ஸ், கடாமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீரு, இவ்வளவும் இங்க இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்க திடீர்னு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்க போவோம்? இங்க இருக்கக்கூடிய தமிழ் வரலாறு எங்க போகும்? இது இங்க இருக்கிற சில முக்கியமான கண்டெடுப்புகள், தமிழ் லிட்ரேச்சர் சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து தமிழுக்கு இன்னைக்கு வந்து நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு சான்றா இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் பயோடைவர்சிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த 2022ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 22 நவம்பர் 2022. ஓகேவா? இவ்வளவு ரொம்ப அதிகமான நீர்நிலைகள், அதிகமான மக்கள், விவசாயிகள், அது போக வந்து உயிரினங்கள், அண்ட் இது போக ஆயிரக்கணக்கான வருஷமா பாண்டியர்கள் காலகட்டத்தில் இருந்து, அதுவும் இன்றைய பாண்டியர்கள் இல்லை, ஐ மீன் லேட்டர் பாண்டியாஸ் இல்லை, ஏர்லியர் பாண்டியஸ், முந்தைய பாண்டியர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாண்டியர்களோட காலகட்டம், ராஜராஜ சோழனுக்குலாம் முன்னாடி, ஓகேவா, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கீழே டங்ஸ்டன் இருக்குதுன்னு எடுக்கிறீங்களே, நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட்டு மதுரையை சுற்றி நடந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், மதுரை என்ன சொல்கிறது, நிறைய விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்பீங்கள்ல. எல்லா வீடியோவும் நான் ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவேன், ஒரு நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். நானும் இதே மதுரையில் இவங்க சொல்லக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நடந்து தெரிஞ்ச ஒருத்தன் தான். என்ன மதுரையில் நடந்துட்டு இருக்குதுங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். மதுரையில் மேலூர், அதை சுற்றி மேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளில் வந்து டங்ஸ்டன் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. டங்ஸ்டன்னா என்ன, இது என்ன மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்புக்குள்ளே ஃபிலமெண்ட் இருக்கும்ல, டங்ஸ்டனில் இருக்கும். ராணுவம் வந்து ஆயுதங்களை வச்சு, மிசைல்ஸை வச்சு இன்னொரு நாடை தாக்குறாங்கல்ல, உக்ரைனில், ரஷ்யாவில், காசாவில், இஸ்ரேலில், இது எல்லாமே வந்து டங்ஸ்டனில் இருந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் மெட்டல், ஓகேவா, ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்புறம் மற்ற மெட்டலை வெட்டுறதுக்கு மெட்டல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த பிளேடு, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பயங்கர ஷார்ப்பான டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மோஸ்ட்டாக டங்ஸ்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹை டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் தான் டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு மெட்டல். இந்த மெட்டல் வந்து சைனா தான் உலகத்திலே அதிகமாக மைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் 2017ல் சைனாவை சுற்றி நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த டங்ஸ்டன் சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் வந்து என்விரான்மெண்ட் பயங்கரமாக டீக்ரேட் ஆகுது. சில பேருக்கு கேன்சரஸ் ரிஸ்க் இருக்குன்னுலாம் கூட சந்தேகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன்ஸை சைனா போட்டாங்க.
இப்போ இந்த டங்ஸ்டன் இதே டங்ஸ்டன் வந்து சைனா தான் லீடர் இதுக்கு. இது போக நெறைய கண்ட்ரீஸ்ல எடுக்குறாங்க. சைனா ஃபாலோட் பை வியட்நாம், ரஷ்யா, பொலிவியா, ஆஸ்ட்ரியா, போர்ட்டுகல் இந்த மாதிரி இடங்கள்ல டங்ஸ்டன் எடுக்குறாங்க. இப்போ இந்த ரொம்ப ரேரான ஒரு மெட்டல். அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஓகேவா? அவ்வளோ ஈஸியா டங்ஸ்டன் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் அவைலபிள் கிடையாது. சில கண்ட்ரீஸ்ல தான் அவைலபிளா இருக்குது. இந்த மைன் பண்ணக்கூடிய டங்ஸ்டன் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது. இந்த பல வருஷமா பாண்டியர்கள் வந்து ஆட்சி செஞ்ச மதுரைக்கு கீழ இருக்குதுங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இத ஆக்ஷன் விடுறாங்க. இந்த ஆக்ஷன்ல வந்து வேதாந்தா குழுமம் வந்து இத ஆக்ஷன்ல எடுக்குறாங்க. நாங்க இங்க மைன் பண்றோம்னு சொல்லிட்டு நெறைய கம்பெனிஸ் காம்படிஷன் நடுவுல வேதாந்தா கிட்ட ரைட்ஸ் போகுது. வேதாந்தா இத எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எஸ்பெஷலி அத சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து இத எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரொட்டஸ்ட்ல இறங்குறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டீஸுமே வந்து இல்ல இது வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு போயிட்டாங்க. இப்போ கவர்ன்மெண்ட் இன்னொரு டிசிஷன் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. இப்போ புதுசா வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குவோம். எங்கெங்க இந்த கிராமங்கள் இருக்குன்னு பாருங்க. எங்கெங்க இந்த பயோடைவர்ஸ் ஏரியா இருக்குதுங்கிறத பாருங்க. அது ஒரு பெரிய ஏரியா ஓகேவா? மொத்தமா அங்க வந்து நூற்றுக்கணக்கான ஹெக்டேர்ஸ எடுத்து வந்து தோண்டி வெளிய எடுக்க போறாங்க. அப்போ இது எல்லாத்துலயும் இருக்கிற இடத்துல மதுரைக்கு ரொம்ப மேலூர்ங்கிறது ரொம்ப அவுட்டர்லாம் இல்ல. சென்னை இருக்குதுன்னா, தாம்பரம் மாதிரி வச்சுக்கோங்க. தாம்பரமும் சென்னையும் எவ்வளோ தூரம்? ஒண்ணும் கிடையாது. சென்னையவே தாம்பரம் நெறைய பேர் சொல்லுவாங்க. மேலூரும் அப்படிதான். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இது. நம்ம ரொம்ப மதுரையிலேருந்து தள்ளிலாம் பேசல. மதுரை கிட்ட தான் பேசுறோம். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற டெசிஷன் இப்ப என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது எல்லாத்தையும் சுத்தி எங்கெங்க இந்த பயோடைவர்ஸ் ஏரியா இருக்குதுன்னு பாருங்க. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க? இது பயோடைவர்ஸ் ஏரியா. ஏன் பயோடைவர்ஸ் ஏரியான்னு சொல்றாங்க இந்த இடத்துல? பயோடைவர்ஸ் ஹெரிடேஜ் ஏரியா. ஸோ பயோடைவர்சிட்டி இருக்குது. அது போக ஹெரிடேஜும் இருக்குது. வரலாறும் உள்ள புதைஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வரலாறுல இருந்தே வந்துடுறேனே. ஜீசஸ் பொறக்கறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் எழுத்துகள் வந்து இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ஜீசஸ் பொறக்கறதுக்கு 300 வருஷம் நம்ம இப்போ அந்த கணக்கு தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். 2024 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த தமிழ் எழுத்துகள். இது வந்து நம்மளோட வரலாறு. நம்ம யாருங்கிறதுக்கான ஐடி கார்டு இதுதான். அதெல்லாம் அங்க இருக்குது. ஸோ இந்த மலைகள்லாம் காப்பாற்றப்படணும்னு சொல்றாங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 இயர் ஓல்டு மேன் மேட் கேவ் பெட்ஸ். இத சமணர்கள் படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ்நாட்டுல சமணர்கள் நெறைய இருந்திருக்காங்க. ஜெயின்ஸ் இருந்திருக்காங்க. அந்த ஜெயின்ஸ்க்கு வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து குடுக்கப்பட்ட மலைகள்னு சில கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து இங்க வாழ்றதுக்கு, அவங்க இங்க தங்குறதுக்கு, அவங்களோட வாழ்க்கைய பிராக்டிஸ் பண்றதுக்கு பாண்டிய நெடுஞ்செழியன்ங்கிற ஒரு மன்னன் வந்து பாண்டியர் காலகட்டத்தில மதுரைய சுத்தி இருக்கிற மலைகள குடுத்திருக்காங்க. அந்த மலைகள்ல வந்து அவங்க தூங்குறதுக்கு பாறைகள வந்து பெட் மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. இது வந்து பயங்கரமா இருக்கும். மதுரைக்கு யாராவது நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா, சும்மா ஜாலியா நடந்து போய் பார்த்துட்டு வரலாம். பயங்கரமா இருக்கும். நான் போயிருக்கேன். ஸோ இந்த கேவ்ஸ் வந்து இங்க இருக்குது. பெட்ஸ் இருக்குது. ஜெயின் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே எவ்வளோ வருஷம் ஓல்டு? 2000 வருஷம் ஓல்டு. 2000 இயர்ஸ் ஓல்டு அட்லீஸ்ட். அதுக்கடுத்து இங்க நெறைய இது போக ரிச் கல்ச்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இடைச்சி அம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்குது. இது கதைய பாருங்களேன். ஸோ அங்க வந்து தேனாறுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆத்துல வந்து ஒரு வற்றாத ஆறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆறு கிட்ட வந்து ஒருத்தங்க தாண்டி போகுறப்போ ஒரு அம்மன் சிலைய பார்த்து அவங்க ரொம்ப ஹைப் ஆயி ஊர்ல இருக்கிற மக்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அவங்க வந்து மலை மேல அந்த அம்மன வைக்கிறாங்க. இந்த அம்மனுக்கு 2 சைடும் வந்து கிராமங்கள் உருவாகுது. நூற்றுக்கணக்கான வருஷங்கள்ல. அதனால அந்த அம்மன வந்து இடைச்சி அம்மன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்டரி இங்க இருக்குது. இதெல்லாம் போக பயோடைவர்சிட்டி. மதன் எனக்கு இந்த ஹிஸ்டரிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு கேட்டீங்கன்னா, பயோடைவர்சிட்டி பத்தி சொல்றேன். என்னென்ன உயிரினங்கள் இங்க இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். பயோடைவர்ஸ் ஹெரிடேஜ் ஏரியாங்கிறது இது வந்து தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஸோ இங்க வந்து 7 தொடர்மலைகள் இருக்குது. ஓகேவா? மரங்களோட, நல்ல காடுகளோட. 2வது 200 நேச்சுரல் ஃபவுண்டெயின்ஸ். நான் சொன்ன மாதிரி இயற்கையா சுழிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சுனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரலாவே இங்க வந்து தண்ணி வந்து ஊறிட்டு இருக்குது. ஊறி வெளிய வந்துட்டு இருக்கக்கூடியது 200 இருக்குது. 1, 2 இல்ல 200 இருக்குது. 72 குளங்கள், நீர்நிலைகள் 72 இந்த மலைகள்ல இருக்குது. 275 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் லைக் அவுல். ஓகேவா? ரொம்ப ரேரான அவுல்ஸ் இந்த ஹார்ன்ட் அவுல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இங்க இருக்குது. வல்லூர் என்னெல்லாமோ இங்க உள்ள ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கூட ஓகேவா? இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காவே சில ஸ்பீசிஸ் இருக்குது. உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஸ்பீசிஸ்லாம் இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. அது போக ஆன்டீட்டர்ஸ். தமிழ்நாட்டுல ஆன்டீட்டர் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆன்டீட்டர்ஸ் இங்க இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். நரி, ஃபாக்ஸஸ் இதுக்குள்ள இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கடாமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெகுலர் மான் மாதிரி இருக்காது. வேற மாதிரி இருக்கும். அது இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்ளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இப்ப கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே மக்கள் வந்து இப்ப புரொட்டஸ்ட்ல இருக்காங்க. இதுல எது பயோடைவர்ஸ் ஏரியான்னு மார்க் பண்ணுங்க.
அந்த இடத்த வேணாம். மீதி இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ்கவேஷன் நடத்தலாம். இந்த மீதி இருக்கிற இடத்துல வந்து நம்ம மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு இருக்க மிகப்பெரிய கோரிக்கை. இந்த விவசாயிகள் என்ன பேசுறாங்கன்னா, நீங்க மைனிங்னு ஒண்ணு பண்ணீங்கன்னா, அது நீங்க டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஃபீட் உள்ள தோண்ட போறீங்க. மண்ணுக்குள்ள போக போறீங்க. அப்ப அந்த மண்ணெல்லாம் தூக்கி வெளிய போடுவீங்க. வெளியில ஒரு ஈக்கோசிஸ்டம் இருக்குது. ஒரு பேசிக்கா ஒரு மண்புழுலேருந்து, அங்க இருக்கிற வண்டுலேருந்து, அங்க இருக்கிற தேனீலேருந்து எல்லாமே தான் வந்து அங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே ஒரு ஈக்கோசிஸ்டம். நீங்க மண்புழு இல்லாத ஒரு மண்ண குடுத்தீங்கன்னா, அங்க விவசாயம் நடக்காது. தேனீ இல்லாத ஒரு பீ இல்லாத ஒரு ஒரு ஃபார்ம் நீங்க உருவாக்கணும்னு நெனச்சீங்கன்னா முடியாது. என் வயக்காட்டு கிட்ட மதுரையில வாடிப்பட்டி கிட்ட ஒரு வயக்காடு இருக்குது. அந்த வயக்காட்டு கிட்ட வந்து ஒரு தேன் தோட்டம் வச்சாங்க. ஓகேவா? அந்த தேனீ எடுக்க ஹனி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு. அங்க அந்த தோட்டம் வந்ததுக்கப்புறம் எங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா விளைச்சல் வருது. ஏன்னா, அந்த தேனீகள் போய் அப்படி பாலினேஷன பண்ணிட்டுருக்காங்க. பட்டர்ஃப்ளைஸ் இது எல்லாமே வந்து ஒண்ணா சேர்ந்தது தான் விவசாயம். அததான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல அங்க விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி நீங்க வெளிய போட்டுருவீங்க, டங்ஸ்டன் எடுப்பீங்க. இப்படி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு, அவன் இவ்வளோ நாள் விவசாயம் பண்ணிட்டுருக்கான்ல, அந்த மண்ணு இருக்காது. ஸோ இவ்வளோ நாள் விவசாயம் பண்ணிட்டுருக்கான்ல, அந்த ஊர் அவனுக்கு கிடையாது. இப்ப எங்களெல்லாம் கொண்டு போய் டிஸ்பிளேஸ் பண்ணி வேற எங்கேயாவது வைப்பீங்க. நாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா இங்கேயே வாழ்ந்த மக்கள். எங்கள திடீர்னு கொண்டு போய் இன்னொரு ஒரு ஊர்ல வைப்பீங்க. அந்த ஊர் நாங்க கேட்டோமா? எங்களுக்குன்னு ஏதாவது இதுல பாசிட்டிவ் இருக்கா? நாங்க இங்கேருந்து கிளம்பி போக மாட்டோம். நாங்க விவசாயிகள். நாங்க இத தான் பண்ணணும்னு நெனைக்கிறோம். நாங்க இந்த மண்ணுல தான் இருப்போங்கிறாங்க. ஸோ இதுக்கு அல்டர்னேட் ஆர்குமென்ட். ஏன் இது வேணும்னு சொல்றாங்கல்ல? என்ன சொல்றாங்கன்னா, சைனா வந்து உலகத்திலேயே அதிகமா டங்ஸ்டன மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கான். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டூ கெட் ஆல் திஸ் டங்ஸ்டன் அவுட். ஸோ அதனால நம்ம இத பண்றது நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம டங்ஸ்டன் வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கிட்ட போய் கை நீட்டி நிக்க வேணாம். நம்ம சொந்தமாவே டங்ஸ்டன் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத வேணும்னு சொல்றவங்க சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? நீ வந்து நாங்க இவ்ளோ புரொட்டஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நீ இத வேணாம் நான் விட்டுர்றேன்னு சொல்லல. நான் இவ்ளோ புரொட்டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நீ என்ன சொல்றேன்னா, அப்ப பயோடைவர்ஸ் ஏரியாவ மட்டும் விட்டுருவோம். மீதி இருக்கிற இடத்துல தோண்டலாம்னு சொல்றேன். மீதி இருக்கிற நாங்க மனிதர்கள் கிடையாதா? நாங்களும் பயோடைவர்சிட்டி தானே. ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிறது வந்து காட்டுக்கும், மரத்துக்கும், மானுக்கும் மட்டும் தானா? மனுஷனுக்கு கிடையாது. மனுஷனும் இக்காலஜி தானே. மனுஷனும் இருக்கிறதுலே முக்கியமான இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டியது மனிதனுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டியது தான். ஹியூமன் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதுவும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நாங்களும் மனுஷங்க தானே. எங்கள இங்கேருந்து எங்க போ சொல்றீங்க? நாங்க இந்த டங்ஸ்டனுக்கு விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர் எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் ஒண்ணா சேர்ந்து இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்த தான் எடுத்து முன்வைக்கிறாங்க. இப்போ அந்த குரூப் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் ஆகி அவங்க வந்து இந்த பார்டர டிஃபைன் பண்ணணும்னு ஒரு வேலையில இறங்கியிருக்காங்க. அதாவது இந்த பயோடைவர்ஸா இருக்கிற ஏரியா இது. அத விட்டுட்டு மீதி எங்க டங்ஸ்டன் எடுக்கலான்னு. மக்கள் சுத்தி எங்கேயுமே எடுக்காதீங்க. மதுரை, மேலூர் இதெல்லாம் எங்களோட ஊர். இங்கேருந்து எங்கேயும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத எடுத்து நான் உங்க முன்னாடி வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம், நேத்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எனக்கு டிஎம்ல எல்லா இடத்துலயும் மதன் டங்ஸ்டன பத்தி பேசு, டங்ஸ்டன பத்தி பேசுன்னு. பட் அந்த புரொட்டஸ்ட்ட பத்தி நிறைய பேர் பேசலங்கிறது எனக்கு இன்னும் மன அழுத்தத்த தான் குடுத்துச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதே மதுரையில ஒரு காளைய குதிக்க விடலன்னு சொல்லிட்டு, ஒரு வாடிவாசல்லேருந்து வெளிய குதிச்சு வர விட முடியலன்னு சொல்லிட்டு, ஜல்லிக்கட்டு வந்தப்போ ஒண்ணா சேர்ந்து மொத்த தமிழ்நாடே குரல் கொடுத்துச்சு. டங்ஸ்டனுக்கும் மொத்த தமிழ்நாடே அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட நிப்பாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நான் கூட நிப்பாங்கன்னா நம்ம கூட போய் புரொட்டஸ்ட்லாம் பண்ணணும்னு சொல்லல. பட் அங்க ஒரு விஷயம் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க காப்பாத்திப்பாங்க. பட் அத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அத பத்தி 4 பேர்கிட்ட நம்ம பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு 1000 பேர்கிட்ட இத ஷேர் பண்ணுவோம். ஒரு மதுரைக்காரனாவும், ஒரு தமிழனாவும் எல்லார்கிட்டயும் இத போய் ஷேர் பண்ணுவோம். மதுரைய காப்பாத்துவோம். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. ஷேர் மேக்ஸிமம். சியர்ஸ்.